Hello friends, welcome to Marai's Kitchen. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ முட்டை குழம்பு இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கடாயில எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கிறேன். 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு சோம்பு சேர்க்க பிடிக்கலன்னா நீங்க கடுகு கூட சேர்த்து செஞ்சுக்கலாம். இதுல பட்டை, கிராம்பு இதெல்லாமே சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு 3 பிரியாணி இலையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். 3 வெங்காயத்தை நான் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதை சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப வதங்க வேண்டாம். இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் கிளாஸ் மாதிரி இருக்கும்போதே இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளி எடுத்துருக்கேன். மீடியம் சைஸில் இருக்க தக்காளி. இதுவே பெரிய சைஸாக இருந்துச்சுன்னா 2 சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். வெங்காயம் தக்காளி இன்னும் நல்லா வதங்கி வரதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நம்ம கடைசியாக இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம சேர்த்த காரம் எல்லாமே வெங்காயம் தக்காளி கூட ஒரு 5-10 நிமிஷம் நல்லா அப்படியே கலந்து விட்டு கொஞ்சம் அப்படியே அந்த பச்சை வாசனை எல்லாமே போகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியும் சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம நல்லா கிரேவி மாதிரியே பண்ணலாம். அதுக்காக நான் கொஞ்சமாக தான் தண்ணி சேர்க்குறேன். இந்த தண்ணி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 10 மினிட்ஸ் கிட்ட இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சுட்டு இருக்க டைம்லேயே நம்ம முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக கீரல் போட்டு மசாலாலாம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் இருக்கட்டும். நான் முட்டையை வேக வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் நம்ம லைட்டாக கத்தி வச்சு சீவிக்கலாம். முட்டையில் 3-4 இடத்துல மட்டும் கட் பண்ணிக்கோங்க. நம்ம தொடர்ந்து கட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், உள்ளே இருக்க மஞ்சக்கரு வெளியே வந்துடுது. அதனால் லைட்டாக ரொம்ப ப்ரெஷர் போடாமல் லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை நமக்கு ரெடியாக இருக்குது. இதை ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். உப்பு காரம் நம்ம எண்ணெயில் சேர்த்ததுக்கப்புறமா இது சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சு பண்ணிட்டோன்னா கலர் மாறிடுச்சுன்னா டேஸ்ட் நல்லா இருக்காது. இப்போ நம்ம முட்டை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாம். முட்டையை ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஒரு 3 to 4 மினிட்ஸ் வந்து இது நல்லா அழகாக முறுன்னு வந்தாலே போதும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக அந்த முட்டை மேலே நம்ம சேர்த்த மசாலாலாம் சூப்பராக கோட் ஆகிருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முட்டை எல்லாத்தையும் வேறு பிளேட்டில் மாற்றிடலாம். குழம்பும் நல்லா கொதித்து நல்லா கிரேவி ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம வறுத்து வச்சுருந்த முட்டையை இதில் சேர்த்துடலாம். கடைசியாக கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்ம முட்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி வேறு ஏதாச்சும் வீடியோ நான் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த முட்டை குழம்பு செய்கிறதுக்கு ரொம்ப நேரம் கூட எடுக்காது. நம்ம டக்குன்னு ரெடி பண்ணி சாப்பிட்றலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம மரைஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.